ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான 3D லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்கள் ஃபோட்டோவோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவோ யார் ஃபோட்டோனாலும் ஆட் பண்ணி ரொம்பவுமே ஈஸியாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சாங் பீட் மார்க் சேக் எஃபெக்டோட டவுன்லோட் லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும் உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் இம்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த சாங் பீட் மார்க்கையும் சேக் எஃபெக்டையும் உங்களோட லைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். அதில் நீங்கள் உள்ள இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட் உள்ளே வந்து சேவ் ஆகிருக்கும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 ப்ராஜெக்ட் உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அதில் சாங் பீட் மார்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் கீழே ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்க அந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த ஆடியோ டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணி விட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு அப்படி ஆடியோ ஆட் பண்ண தெரியலனாலும் பரவாயில்லை. எப்படி ஆடியோ ஆட் பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் யாருக்காடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்படி ஆடியோ ஆட் பண்ண தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் ஒரு எடிட் பண்ண போகிற உங்களோட ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே நான் பார்த்துட்டு தெரியும் நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஆடியோ தகுந்த மாதிரி நான் மேலே வந்து பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் லைனை தான் நம்ம வந்து பீட் மார்க்னு சொல்லுவோம். இதே மாதிரி உங்களோட ஆடியோக்கு மேலே நீங்கள் வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணணும். பீட் மார்க் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே இந்த சாங்கில் கீழே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 வேர்டுக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து மேலே வந்து ஜஸ்ட் பீட் மார்க் ஆட் பண்ணி அதில் லிரிக்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்படிங்கிற நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நான் கொடுக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா, அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும் அந்த ரெட் லைனுங்கிற ரிமூவ் ஆகிருக்கும். அது அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ரெட் லைனை கிளிக் பண்ணுங்கள். அந்த நான் கொடுத்துக்க அந்த ரெட் லைன் வந்து ரிமூவ் ஆயிடும். இதே மாதிரி நீங்கள் ஆடியோட எண்டு வரையும் நான் கொடுத்துக்க அந்த ரெட் லைனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புது ஆடியோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஆடியோ ப்ளே பண்ணுங்கள். உங்கள் ஆடியோட ஃபஸ்ட்டு 2 வேர்டு எந்த இடத்துல வருதோ, சப்போஸ் உங்களோட ஆடியோட ஃபஸ்ட் 2 வேர்டு இந்த இடத்துல வருதுன்னா, இப்போ இந்த இடத்துக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜஸ்ட் இது மாதிரி மேலே ஒரு கிளிக் பண்ணால் அப்போ அந்த ரெட் லைன் கோடு கூட வரியாக இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போது இந்த இடத்துல பார்த்து ஒரு ரெட் லைன் ஒரு லைன் வந்து ஆடாயிருக்கும். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மறுபடியும் உங்களோட ஆடியோ ப்ளே பண்ணணும். உங்கள் ஆடியோட அடுத்த 2 வேர்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு டச் பண்ணா போது ஒரு ரெட் லைன் ஆடாயிரும். ஓகேவா, இப்போ நான் ஆட் பண்ண மாதிரி உங்கள் ஆடியோ ப்ளே பண்ணி விட்டு உங்கள் ஆடியோ ஒரு 2 வேர்டு வர மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஆடியோட எண்டு வரையும் நீங்கள் இதே மாதிரி வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் யூஸ் பண்ணி அந்த ஆடியோ ஆட் பண்ணுறவங்க எடிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நான் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் இதே மாதிரி பண்ண தேவையில்லை. வேறு ஏதாவது ஆடியோ ஆட் பண்ணனா நீங்கள் கண்டிப்பாக பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீட் மார்க் எதுக்கு ஆட் பண்ண சொன்னேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ நான் சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு ஒரு 2 வேர்டு வர மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு ரெட் லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள கூகுள் ஆர் குரோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் ஆர் குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் நேமை டைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் லிரிக்ஸ்னு போட்டால் போதும். அந்த சாங்கோட லிரிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இதில் போய் டேரெக்டாக லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓனா டைப் பண்ண தெரிஞ்சு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப வேலைப்பாடு. ஸோ நீங்கள் கூகுளே போய் லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி அந்த லிரிக்ஸ் எந்த இடத்துல வந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. என்னோட லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணி ஆடியோ வந்து இந்த இடத்துல தான் வருது. ஜஸ்ட் அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு ஃபஸ்ட்டு 2 வேர்டு செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுத்தா போதும். இந்த 2 வேர்டு வந்து காப்பி ஆகும். நான் இந்த 2 வேர்டு தகுந்த மாதிரி தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்து வச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியும். நான் இப்போ காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் அந்த காப்பி பண்ண அந்த 2 வேர்டு பார்த்தீங்களா, அந்த 2 வேர்டு தகுந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு ரெட் லைன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பீட் மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வந்து ஒரு 2 வேர்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ மேலே பார்த்தா தெரியும் அந்த சாங்கோட லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட்டர்ஸ்க்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் கொடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா போதும் அந்த லிரிக்ஸ் உள்ள வந்து ஆடாயிரும். இப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த லிரிக்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா கேப் லெட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி கேப் லெட்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபாண்டை டவுன்லோட் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி ஃபாண்டை டவுன்லோட் பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்து நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம்.
இப்போ கீழே வந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தா அந்தராஜ் எடிஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் டெஸ்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டா ஐடியா இருந்தால் பரவாயில்ல. ஸோ உங்களோட நேமாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறோம் அவங்களோட நேமை இதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணி டிக் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது அதுவும் முடிஞ்சு வச்சு. இப்போ நேம் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கீழே வந்துக்கோங்க. கீழே குரூப்பன் மாஸ்க் 2 குரூப்பன் மாஸ்க் 1 இருக்கும். அந்த குரூப்பன் மாஸ்க் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா டிபி ஆட் பண்ணுறதுக்கான இது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடி குரூப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் 1 மட்டும் இருக்கும். இப்போ கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்டில் பார்த்தீங்கன்னா மீடியான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வியூவல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு அரை மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் எந்த ஃபோல்டரில் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எந்த இமேஜை டிபி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும் அந்த இமேஜ் உங்களுக்கு உள்ளே வந்து அடையாரும். அடனக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஆடியோட எண்ட் வரையை மூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அரை மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எஸ்டம் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எஸ்டம் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி அந்த சர்க்கிளுக்கு கீழே அந்த பத்திரம் தெரியும் இதே மாதிரி மூவ் பண்ணி அந்த சர்க்கிளுக்கு கீழே இதே மாதிரி இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதுவும் பேஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவாக தரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சைஸ் வந்து கம்மி பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அது ஜூமை இதே மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்க. ஓகேவா? ஜூமை கம்மி பண்ணி கூட்டிக்கலாம். இதே மாதிரி ஜூமை கம்மி பண்ணி உங்களுக்கு பேஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்சா போது இதே மாதிரி நான் மூவ் பண்ணி இதே மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? உங்களுக்கு பேஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்ச மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் வந்து டிபி நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டிபியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் கீழே வந்துக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா குரூப்பன் மாஸ்க் 2 1 இருக்கும். இப்போ 2 நம்ம டிபி சேஞ்ச் பண்ணோம். 1 கிளிக் பண்ணிட்டு அதை எப்போதும் போல எடி குரூப் போய்க்கோங்க. எடி குரூப் போயிட்டு இப்போ கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து மீடியா போய்க்கோங்க. அதில் வியூவால் கொடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த இமேஜை சென்டரில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பிரிவில் பார்த்துருப்பீங்க. எந்த இமேஜ் நீங்கள் சென்டரில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும் அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ள வந்து அடையாரும். ஆடனக்கப்புறம் இதையும் ஆடியோ எண்ட் வரையை மூவ் பண்ணி எஸ்டம் பண்ணி விட்டுருங்க. எஸ்டம் பண்ணி விட்டதுக்கப்புறம் சைடில் கேப் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இமேஜை கீழே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே மூவ் பண்ணுற போய்க்கோங்க. டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் ரொம்ப ஜூமாக இருந்தால் அது ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜூமை கம்மி பண்ணும்போது இந்த அளவுக்கு நீங்கள் ஜூமை கம்மி பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு அந்த செவ்வக சேப்புக்குள்ளே உங்களோட இமேஜ் அந்த செவ்வக சேப்போடு கொஞ்சம் வெளியே தான் இருக்கணும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தாலே காமிக்க பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வக சேப் போட்டு கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. பார்த்தா செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு காமிக்க பாருங்களேன். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சதுர பாக்ஸ் மாதிரி இருக்கா அதில் இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் டேப்பில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்துருங்களேன். இப்போ உங்களுக்கு சென்டரோட இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆச்சு. நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். நேம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். டிபி சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த சென்டர் இமேஜ் லிரிக்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒரு குரூப்பாக பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் குட்டி பாக்ஸ் போட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர் குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர் கொடுத்துக்கோங்க. இந்த எல்லாமே செலக்ட் ஆயிரும். இப்போ கீழே ஆடியோ இருக்கும். அந்த ஆடியோ மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஆடியோ மட்டும் தவிர மற்ற நேரத்தை நீங்கள் ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 குட்டி பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நம்ம அதாவது உள்ள ஆட் பண்ண எல்லாமே இதே மாதிரி ஒரு குரூப்பை வந்து ஆடாயிரும். ஓகேவா? இதே மாதிரி ஒரு குரூப் பண்ணிக்கிட்டு இப்போ ஆட் பண்ண குரூப் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த குரூப் ஒன்று கிளிக் பண்ணி இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்தா போதும் உங்களுக்கு இந்த குரூப் வந்து காப்பி ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த குரூப்பை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ சேக் எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எப்படி ஓப்பன் பண்ணி 3 தான் கொடுத்துருப்பேன். அதாவது தெரியும் பேக்ரவுண்டு சேக் எஃபெக்ட், அதுக்கடுத்து வெறும் சேக் எஃபெக்ட், அதுக்கு மேலே பார்த்தா லிரிக்ஸ் எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ மேலே கொடுக்க அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு 3 டேட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 4 லிரிக்ஸ் வந்து காப்பியாக இருக்கும். நீங்கள் பேக் வந்துக்கிட்டு இப்போ உங்கள் மொபைல் அந்த சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிரிக்ஸை காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த குரூப் 1 இருக்கு பார்த்தீங்களா? அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்கோங்க. எடி குரூப் போய்ட்டு மேலே பார்த்தா லிரிக்ஸ் இருக்கும். நம்ம சாங்கோட லிரிக்ஸ் இருக்குது. அந்த சாங் லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டேட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா போதும் அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே உள்ள வந்து ஆடாரு. பார்த்தா தெரியும் லிரிக்ஸ் எஃபெக்ட் வந்து உள்ள வந்து மாசம் ஆடாயிருச்சு. இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்தா போதும் அந்த லேயர் உள்ள வந்து இதே மாதிரி ஆடாயிரும். ஆடானக்கப்புறம் எஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ட்டாக உள்ளது இது மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் நீங்கள் இஷ்டம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ட்ரிம் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண கேட்டிங்கன்னா இப்போ அந்த குரூப் நீங்கள் இப்போ ஆட் பண்ண அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடி குரூப் வைக்கோங்க. இப்போ அடுத்த லைன் நீங்கள் உள்ள வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம 2 லைன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்துக்கிட்டு மறுபடியும் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சாங் செகண்ட் லைன் இருக்கும். உங்கள் சாங்கோட செகண்ட் 2 வேர்டை செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்கள் சாங்கோட செகண்ட் 2 வேர்டு காப்பி ஆகும். பேக் வந்துக்கிட்டு இப்போ மறுபடியும் சாங் பீட் மார்க்கில் இல்லை அந்த சாங் லிரிக்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் எடிட்டர்ஸ் போய்க்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த 2 வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து அடுத்த 2 வேர்டை பேஸ்ட் கொடுத்துட்டு அதில்
ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் கேப்லெட்டராக இருக்க மாதிரி இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களோட வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்லெட்டர் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சு அந்த லிரிக்ஸோட சேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடோட 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா போதும். அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இதே மாதிரி சூப்பராக உள்ள வந்து ஆடாயிரும். ஆடனக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டிபி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். டிபி வந்து ஒன்று தான் இருக்கணும். ஸோ நம்ம எல்லா ஃபோட்டோ டிபி வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ அதுக்கு கீழே அந்த குரூப் 1 மாஸ்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, சென்டர் இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உள்ள அந்த குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்றை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. எடிட் குரூப் போயிட்டு இப்போ அந்த கீழே கொடுத்து நான் இமேஜ் கொடுத்துருக்க அந்த இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி அதை டெலிட் பண்ணி விட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மீடியங்கிற ஆப்ஷன் போய்க்குங்க. இப்போ அடுத்த இமேஜ் இதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இதையும் ஆளோட எண்டு வரை மூவ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இதை எப்போதும் போல லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜ் ரொம்ப உங்களுக்கு ஜூம் வெளியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜூமை கம்மி பண்ணி இதே மாதிரி ஃபோட்டோ சென்டருக்கு மாதிரி தெரிய மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ பேக் வந்தால் பார்த்து நம்மளுக்கு அடுத்த இதுலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். பார்த்து நான் பேக் வந்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணும், இப்போ அடுத்த பீட் மார்க் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. மறுபடியும் அங்கே காப்பி பண்ண இங்கே ஆல்ரெடி நம்ம குரூப்பை காப்பி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது மறுபடியும் குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ண போகிறீங்க. அதில் வந்து பேஸ்ட் லேயர் கொடுக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள லேயர் வந்து ரைட் சைடில் உள்ள ட்ரிம் பண்ண போகிறீங்க. ட்ரிம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மறுபடியும் எப்பவும் போல அந்த குரூப்பை கிளிக் பண்ணணும். நீங்கள் எடி குரூப் போகணும். எடி குரூப் போயிட்டு மேலே கொடுத்து அந்த லிரிக்ஸ் பதிலாக அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு அடுத்த 2 லிரிக்ஸ் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணக்கப்புறம் அந்த லிரிக்ஸுக்கு நீங்கள் லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் லெஃப்ட் சைடு 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். அந்த லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து ஆடாயிரும். இப்போ கீழே உள்ள அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணணும். அதில் போய் நீங்கள் அடுத்த இமேஜ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் சொன்ன வரை உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணணும் அதை நீங்கள் ஆடியோட எண்டு வரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் ஃபுல்லாக சொல்லி காமிச்சிட்டு இருக்க முடியாது. நான் ஃபுல்லாக சொல்லி காமிச்ச வீடியோ லென்த் ரொம்ப பேரும். ஸோ உங்களுக்கு கேட்குற உங்களுக்கும் போர் வச்சு போகும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆடியோ எண்டு வரையும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பண்ண உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, என்ன பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணும். ஓகேவா, இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மீடியங்கிற ஆப்ஷன் போய்க்குங்க. அதில் வியூவால் கொடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்து எடிட் பண்ண எந்த இமேஜ் நீங்கள் பேக்ரவுண்ட் வைக்க நினைக்கிறீங்களோ இதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு வியூவால் கொடுத்துக்கிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் என்ன இமேஜ் வைக்கிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும் அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா 5வது ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண கூட நீங்கள் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூமை கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி ஃபோட்டோ சென்டருக்கு மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஆட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணி இது ஆடியோட எண்டு வரையும் மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆரம்பரை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணக்கப்புறம் இப்போ கீழே சைடில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இமேஜை எல்லாத்துக்கும் கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே எல்லா எஃபெக்டும் கிடைக்கும். இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜும் செட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதாவது சேக் எஃபெக்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கணும். ஓகேவா, பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் சேக் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன். கீழே ஃபஸ்ட்டாக இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தா போதும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துக்கிட்டு இப்போ சாங் பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா போதும் அந்த பேக்ரவுண்டில் சூப்பராக உங்களுக்கு எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். பார்த்தா எனக்கு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டில் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் அந்த குரூப்பில் வந்து நம்ம வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ சேக் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து எடுத்துட்டோம். பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த சேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பண்ண தெரியுமா, அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. இதில் நான் இத்தனை எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இது போக இன்னும் ஒரு எஃபெக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அது ஒரு 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதை நான் ஓனா எப்படி ஆட் பண்ணணும் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நான் கொடுத்து அந்த சேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஒரே ஒரு எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த சேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் இது இத்தனை எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆடியோ எஃபெக்ட் இருக்கும். அந்த ஆடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3Dன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளிப் பிளேயர் பார்த்தீங்கன்னா FLIPLAYER அந்த ஃப்ளிப் பிளேயருங்கிற எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுக்குங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆடாயிருச்சு. கீழே இருக்கும் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா 3 விதமான கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டைமண்ட் சிம்பிள் இருக்கும். இதை தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம்னு சொல்லுவோம். இதை 3 விதமான கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். அது எங்கெங்கே ஆட் பண்ணணும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்கில் இருப்பது அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் சிம்பிள் உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து உள்ள வந்து ஆட் ஆயிருச்சு. பார்த்தீங்களா, இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். இதே மாதிரி சென்டருக்கு பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு தெரிஞ்ச சென்டர் இருக்கும். இந்த சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த இமேஜோட சென்டரில் வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த இமேஜோட எண்டு பார்த்தீங்களா, அந்த எண்டில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் இதே மாதிரி வந்து 3 கீ ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா
இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் இருக்கும். இப்போ ஆங்கிலம் நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து வச்சோம். ஆங்கிலம் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து மைனஸ், இதே மாதிரி மைனஸ், இது லெஃப்ட் சைடு வந்து மைனஸ், இதே மாதிரி ரைட் சைடு போனால் ப்ளஸ். ஓகேவா, இப்போ லெஃப்ட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 90 டிகிரி. ஓகேவா, மைனஸ் 90 டிகிரி 90 கொண்டு வாங்க. இப்போ இதே மாதிரி மூவ் பண்ணால் தெரியும் உங்களுக்கு வேல்யூ வந்து ரைட் சைடில் வந்து ரிமூவ் ஆகிட்டு அது கூடிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக மைனஸ் 90 டிகிரி பார்த்தா தெரியும். நான் கணக்காக மைனஸ் 90 டிகிரி வச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. எப்படி சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இங்கே சென்டரில் உள்ள பீட் மார்க்கில் வேலி எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக எண்டு போய்க்கோங்க. ஓகேவா, இப்போ எண்டில் வச்சு அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா எண்டில் வச்சு அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம எண்டில் வச்சு அந்த பீட் மார்க் வந்து வச்சிட்டோம். ஓகேவா, நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நான் மைனஸ் 90 வந்து கொடுத்தேன். சென்டரில் உள்ள கீ ஃப்ரேமில் நான் டச் பண்ணவே இல்லை. இப்போ எண்டுக்கு வந்துட்டேன். எண்டில் வச்சு அந்த கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளஸ், அதில் வந்து மைனஸ் 90 டிகிரி கொடுத்தோம். இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் 90 டிகிரி கொடுக்கணும். ஓகேவா, ப்ளஸ் 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். ப்ளஸ் 90 டிகிரி கொடுங்க. ஓகேவா, இதே நான் மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி மூவ் பண்ணி ப்ளஸ் 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் மூவ் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு வேல்யூ வந்து மூவ் ஆகுது. நான் கூட்டிகிட்டே வரேன். இதே மாதிரி மூவ் பண்ணி ஒரு ப்ளஸ் 90 டிகிரி. ஓகேவா, இப்போ அதாவது நான் ப்ளஸ் 90 டிகிரி வந்து கொடுத்துட்டேன். ப்ளஸ் 90 டிகிரி கொடுத்தோன்னு உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். பார்த்து திருப்பி ரொட்டேட் ஆகிற நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது, ஒரு கேவ் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் இந்த செகண்ட் உள்ள கீ ஃப்ரேமுக்கும் ஊடால இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இதே மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல அதாவது கீ ஃப்ரேம் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அது கீழே பார்த்தோன்னா ஒரு கேவ் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கேவை நான் சொல்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் இது இந்த அளவு இதே மாதிரியும், ஃபஸ்ட் இது இதே மாதிரியும், செகண்ட் இது இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்க. ஓகேவா, ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ இதை இந்த மாதிரியும் செட் பண்ணி. ஓகேவா, செட் பண்ணிங்கன்னா அப்புறம் சுமூத்தம் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறது வந்து சூப்பராக கிடைக்கும். பார்த்தா தெரியும் ஒரு சுமூத்தம் மூவ் ஆகும். ஓகேவா, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ அந்த எஃபெக்ட் கிளிக், இப்போ நீங்கள் எப்பவும் போல அந்த சேக் எப்படி கிளிக் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு த்ரீ டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. நான் இந்த ஒத்த எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் இது ஒன்றாவது நீங்கள் ஓனாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது எடிட் பண்ணும்போது நீங்கள் வெளியே சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அதுக்காண்டி இந்த ஒத்த எஃபெக்ட் நான் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் ஆட் பண்ணல. ஓகே, இந்த இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு ஓகேவா, பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எப்பவும் போல நீங்கள் சாங் பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு எப்பவும் போல அந்த குரூப் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் 3D ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா போதும். அந்த 3D எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக உள்ள வந்து பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குதுங்களா, நான் எல்லாமே லைவாக தான் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ அடுத்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் 3D ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்த குரூப்புக்கு இந்த எஃபெக்ட் சூப்பராக வந்து கிடச்சிரும். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் ஆடோட எண்டு வரையாக குரூப் ஆட் பண்ணி அதில் லிரிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ஆடோட எண்டு வரையும் ஆட் பண்ணி நான் வந்து பாதி குரூப் ஆட் பண்ணி நான் லிரிக்ஸ் நான் வந்து கொடுக்கல. நான் ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிருந்த வீடியோ லென்த் ரொம்ப போயிடும். அதனால் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி ஒரு 3 குரூப் மட்டும் ஆட் பண்ணி லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி நான் சொன்னேன். ஸோ நீங்கள் ஆடோட எண்டு வரை சேஞ்ச் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த எஃபெக்ட்டை கொடுத்தா போதும். ஒரு சூப்பரான லிரிக்ஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், மாசாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தா ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு சேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ஃப்ரேம் ரேட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 100% லோடிங் கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் முடியும் ஒரு சேவைக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.